ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஎன்பி விலாக்ஸ். இது டே 4 ஆன 30 டேஸ் சேலஞ்ச். இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஆளை நான் தேடி எங்கே இருந்து பார்த்தேன்னா, ரெடில்ஸில் தான் நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆளை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, ஏன்னா உட்காந்துருந்தார். அவரும் சாப்பாட்டில் பசியில் தான் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட வந்து சாப்பாடும் தண்ணி பாட்டிலும் கொடுத்துட்டு நம்ம பாட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி ஒரு மிராக்கலான விஷயம் நடந்தது. என்னென்னா, நான் சாப்பாடு வாங்க போகிற இடத்துல வந்து என்னோடய குலசாமியோட இது இருந்தது, ஐயா துணைன்னு போட்டிருந்தது. அவரை போய் பார்த்தா நாம வச்சுருந்தார். அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் இட்லி, அவர் தள்ளுவண்டியில் இட்லி கடை போட்டிருந்தார். அவர்கிட்ட தான் இட்லி வாங்கி நான் அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்துட்ருந்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டு கிளம்பி இன்றைக்கி ஒரு திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். என்ன குறள் பார்த்திங்கன்னா, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, கடவுளால் முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களோட மனசையும் உடம்பையும் வருத்தி ஒரு வேலையில் நீங்கள் குறியாக ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் உங்களை வந்து அடைஞ்சு செய்யும். அது கண்டிப்பாக வெற்றி அடையும். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.